கம்பீரமான மருதமலை அடிவாரத்துல பழமையான மரங்களுக்கு நடுவுல காத்து ரகசியங்கள் முணுமுணுக்கிற இடத்துல மாறன் ஒரு சின்ன பையன் வாழ்ந்தான். கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருந்த அந்த மலைங்க அவனுக்கு வீடு மட்டும் இல்லை, அதுதான் அவன் விளையாடுற இடம், அவனோட வாத்தியார், அப்புறம் மனசுக்கு ரொம்ப ஆறுதல் தற்ற இடமாவும் இருந்துச்சு. மலையடி வாரத்தில் இருந்த அவனோட சின்ன கிராமத்தில் இருந்த மத்த பிள்ளைகள் போல மாறன் இல்லை. மத்த பசங்க மரப்புமையில் வச்சு விளையாடும் போதோ இல்ல வெயில் பலபலன்னு அடிக்கிற புல்வெளியில பட்டாம் பூச்சியை துருத்தி விளையாடும் போதோ மாறனோட மனசு மற்றும் காட்டுக்குள்ள இருந்த அமைதியான மர்மம் நிறைஞ்ச மூளைகளுக்கு இடிச்சிச்சு. அவன் வெறும் காலுக்கு கீழே இருந்த பூமிக்கும் மேலே விரிஞ்சு கிடந்த வானத்துக்கும் நடுவுல ஒரு ஆழமான பிணைப்பு உண்டான். அந்த பிணைப்பு அவன் மனசுக்கு மட்டும் புரிய மாதிரி ஒரு பேசாத மொழியில ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே மாறனுக்கு ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்துச்சு. அது ஊர் பெரியவங்கள் தலையை ஆட்டிட்டு அவங்களுக்குள்ள முணுமுணுத்துக்க வைக்கும். அவனுக்கு பாம்புக மேல் அப்படி ஒரு தீர்ப்பு. நிறைய பேருக்கு இருக்க பயத்தோடு இல்லை, ஒரு வேட்டைக்காரனோட வீரத்தோடவும் இல்லை, ஆனா ஆச்சரியத்தோடவும் மரியாதையோடவும் அந்த ஈர்ப்பு இருந்துச்சு. அவன் மணிக்கணக்கா அதுங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பான். புதர்களுக்குள்ள அதுங்க அழகா நெலிஞ்சு ஊர்ந்து போறது மர இலைகளுக்கு நடுவுல வரவே இல்லை, அதோட செதில்கள் வெயிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அதுல ஆபத்து தெரியல, ஆனா ஒரு நுட்பமான அழகு தெரிஞ்சது. கண்ண சிமிட்டா அதோட கண்கள்ல ஒரு அமைதியான ஜானம் தெரிஞ்சது. இந்த சின்ன வயசு கீர்ப்பு தான் அவனுக்கு அப்போ புரியாத ஒரு பயணத்தோட முதல் விதை. மருதமலையோட பச்சை சரியும் தாண்டி பெரிய உண்மைகள் நோக்கி அவனை சூட்டிட்டு போற ஒரு பாதை அது. மத்த பிள்ளைங்க புதருக்குள்ள மறையூர் பாம்போட வாழ லேசா பார்த்தா சூட கத்திக்கிட்டே ஓடிடுவாங்க. ஆனா மாறன் அமைதியா கிட்டு போவான். அவன் மனசுல பயத்துக்கு பதில் ஆச்சரியம் தான் இருக்கும். அதுங்களோட மனநிலையை புரிஞ்சுக்க கத்துக்கிட்டான். எப்போ அதுங்க பயப்படுது, எப்போ அதுங்க சும்மா வெயில்ல சூடேத்தின பாறை மேல ஜாலியா படுத்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதோட தோல்ல இருந்த சிக்கலான கோலங்கள் கவனிச்சான். ஒவ்வொன்றும் தனித்துவமா இருந்துச்சு, இயற்கையோட ரகசிய குறியீடு மாதிரி. தீங்கு செய்யாத தண்ணி பாம்புக்கும் ஜாக்கிரதையா இருக்க நாகப்பாம்புக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டான். இது புத்தத்துல படிச்சு இல்ல பொறுமையா கவனிச்சு அவனுக்குள்ளே இயற்கையா ஓடுற மாதிரி ஒரு உள்ளுணர்வு மூலமா தெரிஞ்சுக்கிட்டான். அந்த மலைக்காத சுவாசிக்கிற மாதிரி ரொம்ப இயல்பா. சாதாரண விவசாயிகள் அவனோட அப்பா அம்மா முதலவங்க பையனோட இந்த விசித்திரமான ஆசையை பார்த்து சீக பார்த்து கொள்ளப்பட்டாங்க. அவன் மத்த பசங்க மாதிரி சாதாரணமா விளையாட வைக்க முயற்சி பண்ணினாங்க. அவன் பாதுகாப்புக்காக பயந்து. பாம்புங்க ரொம்ப ஆபத்து மாறா, அவன் அம்மா கவலையோடு சொல்லுவாங்க. அதுகிட்ட இருந்து தள்ளியே இருக்கிறது நல்லது. ஆனா மாறனோட அந்த பிணைப்பு ரொம்ப ஆழமானது, இயற்கையாவே வந்தது. அவன் மரியாதையா கேட்பான், ஆனா அவன் மனசு எப்பவும் அவனை இழுத்துட்டு போயிடும். அந்த மலையோட அமைதியா ஊர்ந்து போற ஜீவன் கிட்ட அவன் அப்பா அம்மா கிட்ட எப்பவும் ஜாக்கிரதையா இருப்பேன்னு உறுதி சொன்னான். மெதுவா அவன் அதுகிட்ட அன்பா பழகுறத பார்த்து அவங்களோட பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதுக்கு பதிலா அவங்க பையனோடு இந்த தனி பாட்டு ஆறுத ஒருவித குழப்பத்தோடு ஏற்றுட்டாங்க.